ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் டாக்டர் பிரதீப், லண்டனில் பீடியாட்ரிஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா கவாசகி டிசீஸ். கவாசகி டிசீஸோட ப்ரெசன்டேஷன், அதோட மேனேஜ்மெண்ட், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி பரிச்சயமான டிசீஸ் தான். ஃபீவர் ஃபார் மோர் தென் 5 days இருக்கும். ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 years அந்த ஏஜில் இருக்கும் சில்ட்ரன். ஃபீவர் மோர் தென் 5 days இருக்கும். ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். தே வில் ப்ரெசன்ட் வித் சம் ரேஷ். இல்லையா, கொஞ்சம் எரித்திமெட்டாஸாக இருக்கும் சைல்டு பார்க்கக்கு. ஸ்கின் ரேஷ் இருக்கும், கையில் காலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஷ் இருக்கும், ஒரு பாலிமார்ஃபஸ் ரேஷ். ஓரல் கேவிட்டியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி டங் இருக்கும். வேறு உங்களுக்கு செர்விக்கல் லிம்ஃபோடெனோபதி இருக்கும், யூனிலேட்ரல் செர்விக்கல் லிம்ஃபோடெனோபதி. ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஜெக்டிவைட்டிஸ் இருக்கும். நான் எக்ஸிடேட்டிவ் கன்ஜெக்டிவைட்டிஸ், அதாவது ஸ்டிக்கியெல்லாம் இருக்காது, புர்லண்டாக இருக்காது. நான் புர்லண்ட், நான் எக்ஸிடேட்டிவ் கன்ஜெக்டிவைட்டிஸ், ஜஸ்ட் ரெட்னஸ் ஆஃப் ஐஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது எல்லா ஃபீச்சரும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 ஃபீச்சரும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1-2 இல்லாமல் கூட இருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் இன்கம்ப்ளீட் கவாசகி. அப்போ அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் ஆகிட்ட நீங்கள் பிளட் இன்வெஸ்டிகேஷன் சேர்த்து எடுத்துக்கணும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க கவாசகி சஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கனாலே? ஃபுல் பிளட் கவுண்ட்டு, சிஆர்பி, இஎஸ்ஆர். இஎஸ்ஆர் வேறு எந்த டிசீஸ்லேயுமே எலிவேட் ஆகாது. இஎஸ்ஆர் வந்து கவாசகிலேயும் எலிவேட் ஆகும், டியூபர்குலோசிஸில் எலிவேட் ஆகும். மற்றபடி வேறு யூஸ்வலாக காமனாக சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஃபார் ருமட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வேறு எந்த கண்டிஷன்லையும் எலிவேட்டே ஆகாது. சிஆர்பி மோர் தென் 30 இருக்கும், இஎஸ்ஆர் மோர் தென் 40 இருக்கும். ஃபுல் பிளட் கவுண்டில் உங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம் த்ரோம்போசைட்டோசிஸ் இருக்கணும், பிளேட்லெட் எலிவேட் ஆகணும். பட் தட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 7 days ஆஃப் இல்னஸ். கொஞ்சம் த்ரோம்போசைட்டோபினா இனிஷியல் பீரியடில் இருக்கலாம், சரிங்களா. வேறு எல்எஃப்டி டீரேஞ்சாக இருக்கும், எஸ்டிஓடி எஸ்சிபிடிலாம் பார்த்திங்கன்னா எலிவேட்டடாக இருக்கும். ஸ்டெரைல் பையூரியா இருக்கும், பஸ்ஸல்ஸ் யூரினில் இருக்கும், பட் பாக்டீரியாலாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சைல்டு நான் பார்த்துருக்கேன். சைல்டுக்கு ஃபீவர் மட்டும் 5 days இருந்துச்சு, கன்ஜெக்டிவைட்டிஸ் இருந்துச்சு, வேறு ஸ்டெரைல் பையூரியா, இவ்வளோ மட்டும்தான் ப்ரெசன்டேஷனே. அதுக்கப்புறம் சிஆர்பி ஹையாக இருந்தால் இஎஸ்ஆர் அனுப்பினோம், இஎஸ்ஆரும் ஹையாக இருந்துச்சு. தென் வி ஹேட் அ ஸ்ட்ராங் சஸ்பிஷன் ஆஃப் கவாசகி. அப்புறம் இசிஜி எக்கோலாம் எடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெரைல் பையூரியா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங், சரிங்களா. இது போக அடுத்து என்ன பார்ப்பீங்க? அது முக்கியமான ஆர்கன் வந்து ஹார்ட். நம்ம இதை எதுக்காக வந்து கவாசகி டிசீஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, தே கேன் கோ இன் ஃபார் கொரோனரி அனரிசம்ஸ், டைலேட்டேஷன் ஆஃப் த கொரோனரி ஆர்ட்ரிஸ். அதில் இசட் ஸ்கோர்லாம் சொல்லுவாங்க. இந்த எக்கோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இசட் ஸ்கோரை வச்சு அதோட கொரோனரி ஆர்ட்ரியோட டயமீட்டரை செக் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அது அனரிசம் டைலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இசிஜி எடுப்பீங்க, எக்கோ எடுப்பீங்க. இசிஜியில் எஸ்டி எலிவேஷன் இருக்கலாம், டி வேவ் இன்வர்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், லைக் எம்ஐ மாதிரி இருக்கலாம், இல்லையா. அதாவது ஒரு ஸ்மால் சைல்டுக்கு கவாசகி எம்ஐ வருதுன்னா அதுக்கு 2 காஸ் தான் இருக்க முடியும் ஒரு பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில். ஒன்று கவாசகி டிசீஸ் சொல்லுவாங்க, அடுத்தது ஆல்காப்பா. ஆல்காப்பானா அனாமலஸ் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வரும், ஆல்காப்பா, ALCAPA. அதுலேயும் உங்களுக்கு எம்ஐ வரக்கு வாய்ப்பு இருக்குது, சைல்டுஹுட் எம்ஐ. ஸோ இப்போ கவாசகிலேயும் உங்களுக்கு கொரோனரி ஆர்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால தான் நீங்கள் வந்து எக்கோ இசிஜி இது பண்ணுறீங்க. பட் எக்கோ எடுக்கிறதுக்கு டிலே பண்ணாதீங்க, முக்கியமான பாயிண்ட் அதுதான். உங்கள் சஸ்பிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கோ ஃபார் ஐவிஐஜி. இது முக்கியமான பாயிண்ட். 2 g/kg ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஹை டோஸ். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதுக்கு கூடவே கவாசகியும் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவாசகியை அண்டர்லைன் கவாசகி இருக்கும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ சூப்பர் ஆடட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஏதாவது ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் பாசிட்டிவ்னு வரலாம், உங்கள் பிளட் கல்ச்சர் வந்து பாசிட்டிவ்னு வரலாம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் த சைல்டு மைட் பி ஹேவிங் கவாசகி ஆல்சோ. ஸோ அதை மிஸ் பண்ணிடுறாங்க. இங்கே யூகேல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க, அது பேர் கொபாயாஷி ஸ்கோரிங் சிஸ்டம். இதில் கொஞ்சம் முக்கியமான பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சோடியம் லெவல்ஸ் கம்மியாக இருக்கிறது, எஸ்டிஓடி எஸ்சிபிடி, அப்புறம் பிளேட்லெட்டு, சிஆர்பி, ஏஜ் ஆஃப் த சைல்டு, அப்புறம் நியூட்ரோஃபில் கவுண்ட், இதெல்லாம் வச்சு கொபாயாஷி ஸ்கோர். இந்த ஸ்கோருக்கு மோர் தென் 5 அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் சிவியர் கவாசகி. இவங்க வந்து ஹை ரிஸ்க் கவாசகிங்கிற கேட்டகரிக்குள்ளே போவாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் மோஸ்ட் லைக்லி தே வில் ஹாவ் ஸ்டீராய்ட்ஸ். ஓகே,
ஸோ மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஐவிஏஜி சொல்லிட்டோம். ஐவிஏஜி மட்டுமா? அது கிடையாது. இது கூடவே ஆஸ்பிரினும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஸ்பிரின் பொறுத்த வரைக்கும் ஹை டோஸ் 10 mg/kg நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இனிஷியலி. அது ஒரு 2 வீக்ஸ்க்கு கொடுப்போம். 2 வீக்ஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டோஸை வந்து கம்மி பண்ணிவிடுவோம். 2 to 5 mg/kg வந்து கொடுப்போம். அது எவ்வளோ நாள் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வீக்ஸுக்கு கொடுப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சிவியாரிட்டி ஹையாக இருக்குன்னா வி வில் கோ ஃபார் ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ்ன்றது மெத்தில் பிரெட் போடுவோம். 1 mg/kg ஐவி போடுவோம். சரிங்களா? அது ஒரு 3 days போட்டுட்டு 2 times போடுவோம். காலையில் ஒருக்கா, ஈவினிங் ஒருக்கா. சாரி, ஐவிஏஜி 2 doses கொடுப்போம். 0.8 mg/kg 12th வழி போடுவோம் வித் பிபிஐ கவர், பேண்டப்ரோசோல் ஏதாவது ஒன்று கவரேஜ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆஸ்பிரின் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி டோசேஜ் குறைச்சிடலாம். சில சில்ட்ரனுக்கு ஃபீவர் செட்டிலே ஆகலை, சைல்டு வந்து 36 hours ஆகிடுச்சு, ஃபீவர் சரியாக ஆகலை அப்படின்னா செகண்ட் டோஸ் ஐவிஐஜி கூட நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? சிஆர்பியும் கம்மியாகவே இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் செகண்ட் டோஸ் ஐவிஐஜி. இந்த ஐவிஐஜி போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 monthsக்கு லைவ் வேக்சின்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அது வந்து எம்எம்ஆர் இருக்கும், அப்புறம் சிக்கன் பாக்ஸ் இருக்கும். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட முடியாது. ஐவிஐஜி நீங்கள் போட்டிங்கன்னா 3 monthsக்கு போட முடியாது. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. இந்த ஐவிஐஜி ஸ்டார்ட் பண்ணோன்னே சைல்டுக்கு கொஞ்சம் ஃபீவரு, கொஞ்சம் ரைகர், கொஞ்சம் இந்த மாதிரிலாம் டெவலப் ஆச்சு, கொஞ்சம் ரேஷ் இதெல்லாம். ஸோ எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஐவிஐஜி கேன் காஸ் அனஃப்ளாக்சிஸ். அதனால் ஐவிஐஜி நான் ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் என்னோடய கன்சல்டன்ட் வந்து சொன்னாங்க, இது நம்ம ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக கொடுக்கணும். ஸோ வந்து குளோர்ஃபெனிரமைன் இன்ஜெக்ஷன், அவில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஃபீவருக்கான மெடிசன் கொடுத்துட்டு வி ரீஸ்டார்டட் ஐவிஐஜி அட் அ வெரி ஸ்லோவர் டோஸ். நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இங்கே வந்து முக்கியமான விஷயம் வந்து யூ ஹேவ் டு ப்ரிவெண்ட் கொரோனரி ஆர்டரி அனஸ்தி. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதான் ப்ரையாரிட்டி. ஸோ நீங்கள் ட்ரக்கை ஸ்டாப் பண்ண முடியாது. இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் நீங்கள் நிறைய நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 6 weeksக்கு அது நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். கார்டியாலஜிஸ்ட்டு தான் ஃபாலோஅப்பில் வச்சுப்பாங்க. அவங்க வந்து ரிப்பீட் எக்கோலாம் பண்ணுவாங்க. 2வது வாட்டி, ஒரு நாள் கழித்து திருப்பி மறுபடியும் 3வது வாட்டிலாம் பார்ப்பாங்க. எக்கோ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்று. இதோட ஒர்க்கப்பில் ஏஎஸ்ஓ டைட்டர், ஆன்டி டிஎன்ஏஎஸ் இதுவும் பார்ப்போம். ஏன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் இந்த சைல்டுக்கு இருக்குதா, ஸ்கேர்லட் ஃபீவர் வந்து இதோட க்ளோஸ் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ். ஸோ அதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். சில வேளை மீசில்ஸையும் நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மீசில்ஸ்லையும் இதே மாதிரிப்பட்ட ரேஷ் பாடியில் இருக்கும், கன்ஜெக்டிவைட்டிஸ் இருக்கும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ப்ளஸ் எப்ஸ்டீன் பார் வைரஸ், அதுலேயும் இதே மாதிரி ஃபீவர் வித் பாடி ரேஷ் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இபிவி டிஎன்ஏ அதெல்லாம் நம்ம அனுப்புவோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிமிலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா மீசில்ஸோட. மீசில்ஸ் சைல்டு ஒன்று அட்மிட் ஆயிருந்துச்சு, அதோட தான் எங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வச்சு இது வந்து மீசில்ஸாக இருக்கும் கவாசக்கின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஃபைனலி இட் டர்ன்ட் அவுட் டு பி கேஸ் ஆஃப் மீசில்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. யா மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் பார்த்துட்டோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதே ஃபீச்சர்ஸ் தான், இதே கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். கூட சைல்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்டியோவாஸ்குலர்லி அன்ஸ்டேபிளாக இருக்கும், லைக் லோ பிபி அண்டு ஷாக்காக இருக்கலாம் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வித்து பிஐசியில் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு சிக்னஸோடு இருந்துச்சுன்னா, வித் கோயாகுலேஷன் அப்னார்மாலிட்டிஸ் அதோட சேர்ந்து இருந்துச்சுன்னா இது பேர் பிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பீடியாட்டிக் இன்ஃப்ளமேட்டரி மல்டி சிஸ்டம் சிண்ட்ரோம். மேனேஜ்மெண்ட் சேம், இதே ஸ்டீராய்டு தான் போடுவாங்க, இதே ஐவிஐஜி தான் கொடுப்பாங்க. கவாசகி டிசீஸ் அதே தான், கார்டியோவாஸ்குலர் காம்ப்ரமைஸோட ப்ரெசென்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் பிஐஎம்எஸ், பீடியாட்டிக் இன்ஃப்ளமேட்டரி மல்டி சிஸ்டம் சிண்ட்ரோம். வேறு எந்த சேஞ்சும் இருக்காது. இந்த கோவிடை ஒட்டி இந்த ஒரு டயக்னோசிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா தே கேன் ஹாவ் சூப்பர் ஆடட் ஹெச்எல்ஹெச் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு சைட்டோபினியாஸ், போன் மேரோ டிப்ரெஷன், ஹெப்படோமெகலி, ஸ்ப்ளீனோமெகலி இதெல்லாம் வந்து சூப்பர் ஆடடாக இருக்கலாம். யா ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவாசகி டிசீஸ் வந்து ஒயிட் கெயின் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ். நீங்கள் அதை வந்து அது ஓபிலையும் ப்ரெசென்ட் ஆகலாம், வார்ட்லேயும் இருக்கலாம். ஹை ஸ்பைக்ஸ் ஆஃப் ஃபீவர் இருந்துகிட்ருக்கோம், என்ன ரீசன் தெரியாது, நம்ம எதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்ருப்போம், செட்டிலே ஆகாது. ஸோ ஒரு ப்ராடர் ஐடியா இருக்கணும், எல்லா சிஸ்டத்தையும் சேர்த்து கோரிலேட் பண்ணி இந்த டயக்னோசிஸுக்கு நம்ம வர தெரியணும். ஏன்னா பர்டிகுலராக பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு இதில் ஒரு சிங்கிள் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று கிடையாது.
மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓபிலே இந்த கேஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சைல்டு எரித்திமேட்டஸாக இருக்கா, ஓரல் கேவிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ராபெரி டங் இருக்கா, ஃபீவர் ஃபார் மோர் தென் 5 days, கொஞ்சம் லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ் ஆகிருக்கு, பாமார் எரித்திமா, முக்கியமான பாயிண்ட் பாருங்க, பாமார் எரித்திமா, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்ட்ராங் சஸ்பிஷன் ஆஃப் கவாசகி டிசீஸ். பிகாஸ் இட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங். அனூரிசம் காஸ் பண்ணும், இட் கேன் சீரியஸான கான்சிக்வன்சஸ் கொண்டு விடலாம். ஸோ அதனால் கவாசகி பேஷண்ட் வந்து மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. See you guys in another video. Bye bye.